செந்தில் தீபா அருவா பெட்டி தயாரிப்பாளர். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜு செந்தில் தீபா அருவா பெட்டி, அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அருவா பெட்டி, செந்தில் தீபா அருவா பெட்டிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பனைமரம் தென்னைமரம் ஏறு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வாங்க தீபா கிட்ட கேட்கலாம். தீபா பொண்ணே என்ன பண்ணிட்டுக்கிற? பெட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பதியம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பெட்டி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆர்டர் இங்கே நாகப்பட்டினமா? ஆமாங்க, நாகப்பட்டினம் போகுதுங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த கையில் வச்சுக்கிற பெட்டி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஆர்டரு. கீழே இருக்கிற பெட்டிங்க பொள்ளாச்சி. இது பாரு லெதர் வச்சு கட்டியிருக்காங்க. இது லெதர் பெல்ட் வச்சு கட்டிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகுதுங்க. அது நாகப்பட்டினம் போகுது. நாகப்பட்டினம் போகிறதுக்கு வந்து ஃபுல் செட்டு. ஏன் பொண்ணு? ஆமாங்க, என்னென்ன கேட்டிருக்கிறாங்க? ஃபுல் செட்டுங்க. இந்த பெட்டி, பெல்ட்டு, எடைக்கயிறு, கால் கயிறு பாருங்க, ஃபுல் செட்டு. எடைக்கு ஒரு கால் கயிறு என்ன மாதிரி எடைக்கு ஒரு கொடுக்குறீங்க? எடைக்கயிறு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் வாசல் சுற்றினது. சொட்டு நீர் எங்கே காட்டுங்க? சொட்டு நீர் டியூப்ல சுற்றினா எடைக்கு ஒரு கொடுக்குறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு. அதே மாதிரி கால் கயிறு பார்த்தீங்கன்னா ஆஸ் கால் கயிறு கேட்டுருக்குறாங்க. ஆஸ் கால் கயிறு கொடுக்குறோங்க. இல்லை வேணும்னா நம்மக்கிட்ட இது கிடைக்குங்களா? என்ன சாக்கு கால் கயிறு கிடைக்குங்க, அப்படிதானுங்க? கிடைக்குங்க. சாக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. சாக்கு கால் கயிறு கிடைக்கும், வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா ஆசுல சுத்தினதும் இருக்குங்க, சாக்குல சுத்தினதும் இருக்குங்க. இது என்ன கால் கயிறுங்க? இது பாருங்க சாக்கு கால் கயிறு. சாக்குல இப்படி சுத்தி சாக்கு போட்டு மேல வந்து கம்பியை வச்சு பச்சை கம்பியை வச்சு சுத்திக்கிறீங்க. இதுல வந்து இந்த செட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், இப்படி செட்டா வாங்கிக்கலாம், நீங்க எப்படி செட்டா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது வாங்கிக்கலாம். வந்து இந்த கால் கயிறோட வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. இல்ல நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த கால் கயிறோட வேணும்னா இதுவும் வாங்கிக்கலாம் நீங்க, அப்படிதானுங்க? ஆமாங்க. சரிங்க. இதுல எதுல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். பனைமரம் அதிகமா ஏறவங்களா இருந்ததுன்னா ஆசுலயே வாங்கிக்கலாம் நீங்க. பாருங்க, ஆசுலயே நம்ம கிட்ட இருக்கு. எடைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஆசில் முடிஞ்சதுக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆசிலையும் முடிஞ்சது இருக்குது, சொட்டு நீரில் போட்டதும் இருக்குது. நம்மகிட்ட வேணுங்கிற வாங்கிக்கலாங்க எல்லாமே. ஏமாண்ணே நம்மகிட்ட என்னென்ன ரகமான பெல்ட் இருக்குது? பெல்ட் பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட்டும் இருக்குதுங்க. லெதர் பெல்ட் இது வந்து பியூர் லெதரில் பண்ணது, இரமத்தோல்ல. வேற பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட் இருக்குது. பிளாக் பெல்ட்டு இது வந்து பிவிசியில் பிளாக் பெல்ட்டு. பிவிசி பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட் இருக்குது. அடுத்தது ஒயிட் பெல்ட். ஒயிட் பெல்ட் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. அடுத்தது கிரீன் பெல்ட். கிரீன் பெல்ட் இருக்கு பாருங்க. அடுத்தது இது என்னது? கேன்வாஸ் பெல்ட் இருக்கு. அடுத்து கேன்வாஸ்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியும் இருக்குங்க. இருக்கிறதுலே லோ குவாலிட்டி பெல்ட் இதுதாங்க நம்ம கிட்ட. ரேட்டு வந்து எதா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்குங்க. இது என்ன ஒண்ணு? இந்த கம்பி பாத்தீங்கன்னா கத்தி வைக்கிற ஸ்டாண்டுங்க. கத்தி வைக்கிற கத்தி வைக்கிற ஸ்டாண்டு. ஆமாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லெஃப்ட் ரைட் ரெண்டும் கிடைக்குதுங்களா? ரெண்டுமே கிடைக்கும். லெஃப்ட் சைடும் மாட்டிக்கலாம், ரைட் சைடும் மாட்டுற மாதிரி. பெட்டில பாத்தீங்கன்னா அடியில அலையில ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படி. இது வந்து ரைட் சைடு. கத்தி உள்ள வச்சுக்கலாம். கத்தி உள்ள வச்சுக்கலாம். பெரிய கத்தி வந்து 2 அடி கத்தி, 2.5 அடி, 3 அடி கத்தி வரைக்கும் இதுல வெளியில அவுட்டர்ல போட்டுக்கலாம். வந்து மரம் ஏறும்போது கீழ் உழுகாது. பெட்டியில வச்சோம்னா உளுந்துரு, அப்படிதானுங்க? பெட்டியில வைக்கிற போது இந்த கத்தி நழுவி உழுகு. கைப்பிடி வந்து அதிகமான லென்த்ல இருக்குங்க. கைப்பிடி பாத்தீங்கன்னா கத்தியோட லென்த் ஒரு 3/4 அடி இருந்தாலுமே கைப்பிடியோட லென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஸ்டாண்ட்ல போடும்போது பாத்தீங்கன்னா கீழே விழுகாது. பெட்டியில போட்டோம்னா மரத்துல ஏறும்போது கீழே தவறி விழுந்துருங்க. அதனால வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்குது, நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். லெஃப்ட் ரைட் ரெண்டு இருக்கு, அப்படித்தானுங்க? இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தனியா கூட வாங்கிக்கலாம், செட்டு கூட வாங்கிக்கலாங்க. தனியா தனியா ஸ்டாண்ட் கொடுப்பீங்களா? கொடுப்பாங்க. எல்லா பொருளுமே நீங்க தனித்தனியாவும் வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பெல்ட் மட்டும் தனியா வாங்கிக்கலாம், பெட்டியும் தனியா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எடைக்கயிறு கவர் மட்டும் வேணும், கால் கவர் வேண்டாம்னாலும் தனியா வாங்கிக்கலாம். அதே கால் கவர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஸ்டாண்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தனித்தனியாவும் வாங்கிக்கலாம். நீங்க மொத்தமாவே எல்லா பொருளும் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கயிறு சுத்தாத கூட வாங்கிக்கலாமா? கயிறு கூட வாங்கிக்கலாம். சுத்தாத கயிறு கூட வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட ரோலா கயிறு கேட்டோம்னால அப்படியே இருக்குதுங்க, வாங்கிக்கலாங்க. சரி சரி சரி. நம்ம கிட்ட ஆமர கத்தி எல்லாம் கிடைக்குங்களா? நொங்கு வெட்டுற மாதிரி, செய்யற மாதிரி வாங்கிக்கலாங்க. எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது, வாங்கிக்கலாங்க. வேற வந்து நம்ம கிட்ட பாலசீவர கத்தி கிடைக்கும். பாலசீவர கத்திக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்லிடுறது பொண்ணு. நிறைய ஆளுகளுக்கு வந்து தீட்ட தெரியறது இல்ல. அதெல்லாம் வரப்பொடி வச்சு தீட்டோனுங்க. கல்லு தீட்டு போட்டு வரப்பொடி வச்சு தீட்டோனுங்க. பொடி எப்படி போடணுங்கிறத சொல்லிடு. வெங்கக்கல் பொடி, வெங்கக்கல்ல பற்றி கொட்டி பொடி பொடியா கொட்டி சலிக்கணுங்க. சல்லாடியில சலிக்கணும்.
சலடைய சலிச்சு அப்புறத்தான் தீட்டணும். ஒண்ணு பெருசா ஒண்ணு சிறுசா வரும்போது உங்களுக்கு வாய் கொரோனா வாய் ஆயிரு, அப்புறம் ரொம்ப மாட்டாதான் இருக்குங்க. ஆமாங்க. அதனால வந்து பொடி மட்டும் கரெக்டா வச்சு தீட்டினீங்கன்னா கரெக்டா பிளேடு மாதிரி ஆயிருங்க. சலிச்சு தீட்டணும். சலிச்சு ஒரே தரமா சின்ன நைஸ் பொடியை எடுத்து மூங்கில், அதாவது முருங்கை குச்சி வச்சு தீட்டினீங்கன்னா சூப்பரா வருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தீட்ட தெரியாதவங்க கத்தி வாங்க வேண்டாம்னு சொல்லிடலாம். தீட்ட தெரிஞ்சா வாங்குங்க. நம்ம பொருள் பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாயத்துக்கான பொருள் மட்டும்தான் நம்ம சேல் பண்றோங்க. தென்னை மரம், பனை மரம் ஏறக்கு உண்டான விவசாய பொருள் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதான். நம்ம ஊர் எங்க இருக்குன்னு சொல்லிருக்கோம். நம்ம ஊர் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மேற்குப்பதிங்கிற கிராமத்துல இருக்குங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மேற்குப்பதி கிராமம். அவினாசி தாலுகா எங்களுதுங்க. ஆனா அவினாசி வந்து எங்களுக்கு அவினாசிக்கு 15 கிலோமீட்டர். நிறைய பேர் அவினாசி தாலுகா சொன்னோம்னா அவினாசிங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா அவினாசி எங்களுக்கு 15 கிலோமீட்டர் அவினாசி தாலுகா. அதனால நாங்க அதுல இருந்து 15 கிலோமீட்டர், திருப்பூர்ல இருந்து 20 கிலோமீட்டர். நாங்க வந்து மேற்குப்பதிங்கிற கிராமத்துல மேற்குப்பதி, ஊர் பேரே மேற்குப்பதி அப்படிங்கிற ஒரு கிராமம். குன்னத்தூர்ல இருந்து 6 கிலோமீட்டருங்க. குன்னத்தூர்ல இருந்து 6 கிலோமீட்டர். அதே மாதிரி பெருமாநல்லூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் எங்க வீடுங்க. கரெக்டா. பைபாஸ் கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் நம்ம வீடுங்க. அதுல இருந்து பெருமாநல்லூருங்கிற இடத்துல இருந்து நீங்க கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாங்க. ஏதோ பொருள் வேணும்னாலுமே லொகேஷன் போட்டுருவோம், நேர்ல வந்து வாங்கிக்கலாம். கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம். அப்படித்தானே? ஆமாங்க, நான் கிராமத்துலதான் இருக்கிறேங்க. கொரியர் 100% போகுதா? 100% கொரியர்ல நீங்க வாங்கிக்கலாங்க. ஏதாவது ஏமாத்துருவீங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி கொரியர்ல வாங்கிக்கலாங்க. எதா இருந்தாலும் 100% நீங்க பொருள் உங்க கைக்கு கிடைக்க வரைக்கும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாங்க. கொரியர் வச்சோன்னே உங்க பில் அனுப்பிச்சிடுங்க. அந்த பில்லுல பாத்தீங்கன்னா ஜிபிஎம் நம்பர்னுக்கு ட்ராக் பண்ணி பாத்துக்கலாங்க. நீங்களும் பாத்துக்கலாம், நாங்களும் பாத்துக்கலாம். கொரியர் கண்டிப்பா 100% உங்க கைக்கு வந்து கிடைச்சிருங்க. சரிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.